ஹலோ. வாங்க டாக்டர். ஆளையே பார்க்க முடியல. கொஞ்சம் பிஸியா இருந்தேன். எங்க டாக்டர் தான் கொஞ்ச நாளா சும்மா இருக்காரு. அதுவும் நல்லதுக்கு தான். இப்பதான் ஆளையே பார்க்க முடியுது. குட் ஈவினிங் டாக்டர். ரம்யா குட்டி என்ன சைலண்டா உட்காந்துருக்கீங்க? அவளுக்கு மொபைல் போன் வேணுமா? அப்படியா? ஆமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலியா? இல்ல, ஸ்டடி லீவ். படிக்கிறங்கிற பேர்ல இப்பதான் ஒரு யுத்தமே முடிஞ்சது. இவ தானே படிச்சுக்குவா. அவளுக்கு தான் ஒரு ஆள் வேணும். ஷாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. நீங்க 2 நாளா டியூட்டிக்கு வரலான்னு சொன்னாங்க. என்னாச்சு? ஷாம், இந்த வீட்டில் மறுபடியும் பிரச்சனை. என்னால் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கேன். அவ்வளோ டிஸ்டர்பன்ஸா இருந்தா வீடு மாத்துறது தான் நல்லது. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்? நிம்மதி இல்லாத வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற வீடு பார்த்துக்கலாம். அது நான் இந்த வீடை விலைக்கு வாங்கியிருக்கேன். திடீர்னு எப்படி? அந்த வீட்டை வாடகைக்கு விடலாம், இல்லை வேற பார்ட்டிக்கிட்ட வித்துடலாம். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா தான் இருக்கு. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கரெக்ட் டாக்டர். நான் கிளம்புறேன் டாக்டர். சரி. நீங்க லீவ்ல இருக்கிறதுனால எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. நாளைக்கு வந்துடுவீங்களா டாக்டர்? நான் வரேன் டாக்டர். ஓகே. இப்போதைக்கு இந்த வீடு வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா டாக்டர், அந்த வீட்டை விட இது சேஃப் தான். ஆனால் இந்த வீடு 2 வாரம் கழிச்சு தானே காலியாகும். 2 வாரங்கிறது 2 நாள் மாதிரி போயிடும் டாக்டர். அதுவும் சரிதான். ஆனால் தேவையில்லாமல் ஒரு டென்ஷன். வாங்க. ஏய், இந்தியாவிலேயே நீ தான் நம்பர் 1 சர்ஜன் ஸ்பெஷலிஸ்டாக இருக்க. நீயே இப்படி பயந்தா? நோ 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 டாக்டர், நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். ஷியாமலாவும் குழந்தைங்களும் பெரிய ஆபத்துக்கு நடுவில் இருக்கிறாங்கன்னு என்னால் உணர முடியுது. நாம சொல்ற இந்த சயின்ஸ் அது இது எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாம் ஓடி போயிடும், இல்லைன்னா சாக வேண்டியதான். சரி, அதை விடு. கார்த்திகா இப்போ எப்படி இருக்கா? ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நான் இறந்து போன ஷாக்ல இருந்து அவள் இன்னும் வெளியே வரல. வீட்டை மாத்துறதுக்கு முன்னாடி நான் அவளை ஒரு தடவை பார்க்கணும். அவளுக்கும் அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் ஒரு தடவை பார்த்தாகணும். ஹலோ. ஹலோ ராம், நான் தான் பிரபாகரன். ஹாய் பிரபா, சொல்லுங்க. உங்ககிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போதான் ஞாபகம் வந்துச்சா? எங்களை மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தான் ஓய்வே கிடைக்கிறது இல்லையே, எப்போவுமே பிஸி தானே. அப்புறம் ராம், நான் உங்களை கூப்பிட்டது ஒரு முக்கியமான விஷயம் பேச. சொல்லுங்க. நீங்கள் தங்கி இருக்கிற ஏரியாவில் இருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. என்னது? அங்கே ராத்திரி நேரத்தில் ஏதோ உருவ நடமாட்டம் அப்பப்போ இருக்கான். அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஆடு மாடுங்களெல்லாம் கொல்லுதுன்னு வேற சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபியர் தான். இதுக்கு முன்னாடி டெல்லியில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்புறம் நான் சொல்ல வந்த விஷயம், நீங்கள் தங்கியிருக்கிற வீடு அந்த ஏரியாவிலே ரொம்ப ப்ராப்ளமான வீடு. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் நான் மறுபடியும் உங்கள் லைனுக்கு வரேன். ஓகே.
బాబు బాబు ఫోన్ చేసి 4 రోజు అయింది బాబు 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 ఫోన్ చేసి 4 రోజు అయింది బాబు 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 నన్ను కూడా ఇంటికి తీసుకెళ్ళండి బాబు ఫోన్ చేసి 4 రోజు అయింది బాబు 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 నన్ను కూడా ఇంటికి తీసుకెళ్ళండి బాబు ఫోన్ చేసి 4 రోజు అయింది బాబు 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 నన్ను కూడా ఇంటికి తీసుకెళ్ళండి బాబు నేను కూడా వస్తాను బాబు 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 నన్ను కూడా ఇంటికి తీసుకెళ్ళండి బాబు என்னாச்சு என்னாச்சு ஷாம்லா என்னாச்சு வீட்ல யாரோ ஒரு ஆள் இருக்காங்க நான் பார்த்தேங்க ஷியாமலா ம் நாம் இந்த வீடை வித்துடலாம் நீ சொன்ன மாதிரி ஏன் டென்ஷன் ஆகணும் நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் நீ எங்கள் வீட்டில் தனியாக இருப்ப வேணாம் ஷியாமலா இனிமேல் நம்ம இங்கே இருந்தா இப்போ இருக்கிற கொஞ்சம் நிம்மதி கூட நமக்கு இல்லாமல் போயிடும் அப்ப இந்த வீடு வீடு அப்புறமா கூட விற்றுக்கலாம் ஒரு வாரத்தில் நம்ம வேறு வீட்டுக்கு போகிறோம் அது வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இங்கே யாரையாவது துணைக்கு வச்சுக்கணும் அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல இன்னும் ஒரு வாரம் தானே இல்லை அதுக்கு காரணம் இருக்கு என்ன காரணம் ஏதாவது ப்ராப்ளமா எல்லாரும் சொல்றதுலயும் பேசுறதுலயும் உண்மை இருக்கா சார் டாக்டர் சார் சார் இந்த குழந்தைய பாருங்க சார் என்ன கழுத்து நரம்பு அறுந்து நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு என் மெடிக்கல் பேக் எடுத்துட்டு வா அப்பா இப்ப ஒண்ணும் இல்ல ஷாமலா பேக்கை சீக்கிரம் கொண்டு வா பாப்பா பாப்பா குழந்தை குழந்தை இறந்து போச்சு ஷம்லா ஏய் ஷம்லா மம்மி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி